கேப்டன் கேப்டன் என தனது ரசிகர்களால் மட்டுமல்ல தன் கட்சிக்காரர்களாலும் தமிழக மக்களாலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் அந்த வானத்தைப் போல மனம் படைத்த விஜயகாந்த். நூற்று 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழக கலைத்துறை, சமூக சேவை, அரசியல் என தன் வாழ்வு முழுக்க ரசிகர்களின் பேரன்பால் பிணைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் பிறந்த நாள் இன்று. அவர் மறைவுக்கு பிறகு வரும் அவரின் முதல் பிறந்த நாள். இந்த தருணத்தில் சற்றே அவரின் சினிமா வாழ்க்கை குறித்து திரும்பி பார்ப்போம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நாராயணனாக பிறந்து வீட்டில் எல்லோராலும் விஜயராஜ் என்றே அழைக்கப்பட்டு வந்தார். சிறுவயது முதலே சினிமா மீது கொண்ட தீராத ஆர்வத்தால் படிப்பின் மீது ஆர்வம் காட்டாமல் 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு தனது அப்பாவின் அரிசி ஆலை நிர்வாகத்தை கவனித்து வந்தார். இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் 1978ஆம் ஆண்டு திரையுலகில் அறிமுகமான இவருக்கு அப்படத்தின் இயக்குனர் M.A. காஜா வைத்த பெயர்தான் விஜயகாந்த். 1980இல் வெளியான தூரத்து இடிமுழக்கம் திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் கவனத்தை பெற்றார் விஜயகாந்த். ஆனால் ஓர் அதிரடி நாயகனாக விஜயகாந்த் அறியப்பட்டது 1981இல் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை படத்தில் இருந்துதான். இயக்குனர் S.A. சந்திரசேகரின் முதல் படமான இது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்படம் இந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளத்தில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கும் பெரு வெற்றி கண்டது. இதன் இந்தி பதிப்பில் ரஜினிகாந்தும் தெலுங்கு பதிப்பில் சிரஞ்சீவியும் நடித்தனர். விஜயகாந்த் S.A. சந்திரசேகர் கூட்டணி இணைந்து அதே ஆண்டில் சாதிக்கொரு நீதி, நெஞ்சிலே துணிவிருந்தால், நீதி பிழைத்தது என 3 திரைப்படங்களை வெளியிட்டது. ரஜினிகாந்திற்கு ஒரு S.P. முத்துராமன் என்பது போல விஜயகாந்திற்கு ஒரு S.A. சந்திரசேகர் என்றே சொல்லலாம். இவரது இயக்கத்தில் மட்டும் விஜயகாந்த் 17 படங்களில் நடித்திருக்கிறார். இதேபோல் சிவப்பு மல்லி தந்த வெற்றியால் ராமநாராயணன் இயக்கத்திலும் இவர் 17 படங்களில் நடித்திருக்கிறார். இவர் கதாநாயகனாக நடித்து 1984இல் மொத்தம் 18 படங்களும் 1985இல் 17 படங்களும் வெளியாகின. இன்று வரை இது அசைக்க முடியாத சாதனையாகவே இருக்கிறது. தொடர்ந்து புரட்சிகரமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்ததால் 1985ஆம் ஆண்டு முதல் அவருடைய ரசிகர்களால் புரட்சி கலைஞர் என்றே அழைக்கப்பட்டார். தமிழை தவிர வேறு எந்த மொழி திரைப்படங்களிலும் இவர் நடிக்கவே இல்லை. ரஜினி கமல் போட்டிக்கு நடுவே தனக்கென ஓர் இடத்தை உருவாக்கி அதில் வெற்றி கண்டவர் விஜயகாந்த். விஜயகாந்த் படம் என்றாலே அது ஆக்ஷன் படமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது. இவரது சண்டை காட்சிகளுக்கு ரசிகர்கள் பெருகியதாலோ என்னவோ அதன் பின்பு பல திரைப்படங்களிலும் சண்டை காட்சிகளில்தான் விஜயகாந்தின் அறிமுகமே இருக்கும். சுவரில் கால்களை ஊன்றி எகிரி குதித்து எதிரிகளை தனது கால்களால் பந்தாடுவது இவரது ட்ரேட்மார்க்காகவே இருந்தது. புதுமுக இயக்குநர்கள் பலருக்கு வாய்ப்பளித்தது மட்டுமன்றி திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் பலரையும் இயக்குநராக அறிமுகப்படுத்திய பெருமையும் விஜயகாந்தையே சேரும். ஆபாவானன் R. அரவிந்தராஜ் கூட்டணியில் ஊமை விழிகள், உழவன் மகன் போன்ற திரைப்படங்களும் R.K. செல்வமணியின் இயக்கத்தில் புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் போன்ற வெற்றி படங்களை அளித்தவர் விஜயகாந்த். ஒரு காலத்தில் திரைப்படக் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் நேராக கதை சொல்லும் இடமாக விஜயகாந்தின் அலுவலகம்தான் இருந்தது. போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்காமல் ஆக்ஷன் ஹீரோ ஆக முடியாது என்பது கோலிவுட்டில் எழுதப்படாத நியதி. அந்த வகையில் போலீஸ், இராணுவம் என யூனிஃபார்ம் அணிந்து நியாயத்திற்காக போராடும் கதாபாத்திரத்தில் அதிகம் நடித்தவர் விஜயகாந்த் தான். இன்றும் போலீஸ் வேடமென்றால் தமிழ் ரசிகர்களின் மனதில் முதலில் வந்து நிற்பது விஜயகாந்தாகத்தான் இருக்கும். தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு கேப்டனாக ப்ரமோஷன் கிடைத்தது. ரஜினியின் 100வது படமான ராகவேந்திரா, கமலின் 100வது திரைப்படமான ராஜபார்வை போன்ற திரைப்படங்கள் அனைத்தும் தோல்வி கண்டிருந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் நடித்த நடிகர்களில் 100வது படமும் வெற்றி படமாக அமைந்தது இவருக்கு மட்டும்தான். ஊமை விழிகள், புலன் விசாரணை, செந்தூரப்பூவே, சத்திரியன் போன்ற படங்களில் தனது வயதை விட அதிக வயதுடைய கதாபாத்திரங்களில் நடித்தார் விஜயகாந்த். கிளைமேக்ஸ் காட்சியில் ஹீரோ சாவதையெல்லாம் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றிருந்த காலகட்டத்திலேயே
செந்தூரப்பூவே, வைதேகி காத்திருந்தால், ரமணா மற்றும் பல திரைப்படங்களில் அப்படி நடித்து அந்த நம்பிக்கையை தகர்த்தெறிந்தார். சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் உட்பட திரைப்படத்துறையினர் விஜயகாந்தை விஜி என்றுதான் அழைப்பார்கள். 1999 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை அவர் நடிகர் சங்க தலைவராக பதவி வகித்தார். அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அப்போது கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்தது இவரின் நிர்வாக திறமைக்கு மிகப்பெரிய உதாரணம். 2000ஆவது ஆண்டில் தனது ரசிகர் மன்றத்திற்கென கொடியை அறிமுகப்படுத்தி பல படங்களில் அதை பயன்படுத்தவும் செய்தார். அரசியலுக்கு வருவேன் என சொன்னதோடு நிற்காமல் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற கட்சியை துவங்கினார். தனது ரசிகர் மன்ற கொடியையே கட்சி கொடியாகவும் அறிவித்தார். அடுத்து வந்த 2006ஆவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனியாளாக தன் கட்சியின் சார்பாக சட்டமன்றம் சென்றார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 இடங்களில் போட்டியிட்டு 29 சட்டமன்ற தொகுதிகளை தேமுதிக வென்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக கம்பீரமாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் விஜயகாந்த். அதன் பிறகு 2016இல் மக்கள் நல கூட்டணி சார்பில் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு அந்த தேர்தலில் அவரது தேமுதிக பெரும் தோல்வியை சந்தித்தது. அதன் பிறகு உடல்நல குறைபாடு காரணமாக பெரிதாக வெளியே வராமலேயே இருந்த விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதியன்று தனது 71வது வயதில் காலமானார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திலேயே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. 90களில் கோபக்கார இளைஞனாக திரையில் தோன்றி புரட்சிகர வசனங்களை பேசி நடித்த விஜயகாந்த் சமத்துவம், பொது உடைமை கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தார். சினிமாவில் கோலோச்சிய கேப்டன் விஜயகாந்த் அநியாயத்தை தட்டி கேட்கிற கேப்டனாக, வாக்கு தவறாத தவசியாக என்றும் தமிழக மக்கள் மனங்களில் காலம் கடந்தும் நிலைத்து நிற்பார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.